வாங்க பாபா, வாங்க. விஷ்ணு, ருத்ரா, அமிர்தா, அர்ஜுன், எங்க போனீங்க? எல்லாரும் வாங்க, பாபா வந்திருக்காரு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் வாங்க. பாபா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லதே நடக்கட்டும். என்ன மருமகளுக்கு கிரக பிரவேசம் பண்ணியாச்சு போல இருக்கு. ஆமா பாபா, உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அர்ஜுன், அமிர்தா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்ப என்ன பண்றது? இந்த துஷ்டம் என்ன தொட்டானா நான் யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருமே. ரெண்டு பேரும் எழுந்திருங்க. உங்களுக்கு மங்களமே உண்டாகும். எல்லாம் சுபமாகட்டும். விஷ்ணு, ருத்ரா, என் கூட வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. நீ எதுக்காக வந்திருக்க, என்னத்த சொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் நான் பலி கொடுப்பேன், விட்ட மாட்டேன். ஏங்க, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரோஜா. ஏங்க, அமிர்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உங்க வயிறு நிறையோன்னு சொன்னா. ஏங்க, அவ சொன்ன வார்த்தை பழிச்சிருமாங்க? அந்த நிமிஷம் அவ சொன்ன வார்த்தை பழிக்கணும் தான் எனக்கும் தோணுச்சு. நம்ம கனவுகள் எல்லாம் நிஜமாகணும்னு தோணுச்சு. ஆனா என்னங்க ஆனா? ஆனா சில நேரத்துல கனவுகள் ஒரு பிரம்ம மாதிரி தோணும், நம்மள பைத்தியமாக்கிடும். நம்ம ஆசைப்பட்டது நம்ம எதிரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை பிடிக்க துடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வேகத்துல போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி கனவுகளுக்கு நம்ம எப்பவும் பலியாக கூடாது சரோஜா. ஏங்க, நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தா
கனவு கூட நிஜமாக வாய்ப்பு இருக்குல்ல? நிஜமாகுமோ ஆகாதோ நாம நம்பிக்கையோட இருக்கணும், அவ்வளவுதான். துக்கத்துல இருந்தப்போ அமிர்தா அந்த மாதிரி பேசி நம்மள சந்தோஷப்படுத்தினா, நிம்மதியை கொடுத்தா, அது மட்டும்தான் உண்மை. ஆமாங்க. நம்ம அமிர்தா புது வீட்ல எப்படி இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? ஆமா சரோஜா, அப்பா அம்மாவா நம்ம பொண்ணு புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அங்க எல்லார் கூடவும் நல்லா பழகணும், அவ ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்றதுதான் நம்ம கடமை. அதை மட்டும் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாம் சரோஜா. ஆமாங்க. மொத்தத்துல என் லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆகி இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நிக்குது. இதெல்லாம் கனவா நிஜமானு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அமிர்தா என் பக்கத்துல இருக்க போறாங்க. அமிர்தா கிட்ட என்னெல்லாம் பேசணுங்கிறத முதல்லயே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இல்ல, அமிர்தாவை இத்தனை நாளா நான் லவ் பண்றேன். அவங்க கிட்ட நான் இன்னும் எதுவுமே பேசலைங்கிற மாதிரி ஃபீலிங் வருது. அவங்க கிட்ட என்ன பேசணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போனா இந்த ஒரு ராத்திரி இல்ல, இந்த ஜென்மமே பத்தாது. ரிலாக்ஸ் அர்ஜுன், கோ வித் த ஃப்ளோ, டென்ஷனே ஆகாத. அமிர்தா வர நேரம் ஆயிடுச்சு. நாம ஓவரா பிளான் பண்ணோம்னா கடைசியில் எல்லாம் புஷ்னு போயிடும். நீ சும்மா இரு ருத்ரா. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி அறிகுறி தெரியுது.